செங்கல்பற்றை தளமாக கொண்டு இயங்கி வருகின்ற பிரின்ஸ் செக்யூரிட்டி சர்வீஸ் நிறுவனத்தாருடைய ஏற்பாட்டில் இடம்பெறுகின்ற இஃப்தார் நிகழ்ச்சியினூடாக உங்களை சந்திக்கின்றோம். எதிர்காலத்தினுடைய தேவை கருதி, நமது பிராந்திய மக்களுடைய அவசியம் கருதி இந்த செக்யூரிட்டி சர்வீஸ் உருவாக்கப்பட்டு தற்பொழுது பல முன்னணி நிறுவனங்களுடைய பல்வேறு வகையான செக்யூரிட்டி உட்பட பல சேவைகளை பூர்த்தி செய்து கொண்டு வருகிறார்கள். அந்த அடிப்படையிலே இந்த நிகழ்வுக்கு வந்திருக்கின்ற அனைவரையும் அன்போடு வரவேற்றுக் கொண்டு இப்பொழுது நிகழ்ச்சியை ஆரம்பிக்க எல்லோரும் எழுந்து நின்று கிராத் எதுமாறு கேட்டுக்கொள்கின்றோம். பிரின்ஸ் செக்யூரிட்டி அண்ட் கன்சல்டன்சி பிரைவேட் லிமிடெட் நிறுவனம் இந்த ஆண்டு உருவாக்கப்பட்டு, கடந்த ஆண்டு 2023 ஆண்டு உருவாக்கப்பட்டு பல சேவைகளை நமது பிராந்திய மக்களுக்காக வழங்கிக் கொண்டு வருகின்றார்கள். இது காலத்தின் தேவையாக இருக்கிறது. எங்களுடைய பிராந்தியத்திலே இதற்கு முதல் இவ்வாறான சேவைகளை வழங்குவதற்காக, அதாவது தொழில்சார் பிரத்யேக சேவைகளை வழங்குவதற்கான நிறுவனங்கள் உருவாக்கப்படவில்லை. எனவே இது உருவாக்கப்பட்டு இப்பொழுது அதனுடைய சேவைகளை வெற்றிகரமாக செய்து கொண்டு வருகின்றார்கள். அந்த அடிப்படையிலே இந்த நிறுவனம் சம்பந்தமான பல்வேறு விடயங்கள், அதேபோல் இந்த நிறுவனத்தை இயக்கிக் கொண்டிருப்பவர் நம்ம எல்லோருக்கும் நன்றாக தெரியும், நவாஸ் சார். எனவே அவர் ஏற்கனவே போலீஸ் சேவையில் இருந்தவர். அவரோடு இணைந்து செயலாற்றிக் கொண்டிருக்கின்ற எங்கள் அன்புக்குரிய பிரதர் சகிப் பிரதர். எனவே இருவருடைய இந்த முகாமைத்துவத்தின் கீழும் இந்த நிறுவனம் சிறப்பாக இயங்கிக் கொண்டு வருகின்றது. இந்த நிறுவனம் சம்பந்தமான பல்வேறு விடயங்களையும் அதே போன்று இந்த விழாவினுடைய வரவேற்பு உரையையும் வழங்குவதற்காக என்னுடைய நவாஸ் சார் அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. முதலிலே எங்களுடைய இந்த குறுகிய கால அழைப்பை ஏற்று இந்த நிகழ்வுக்கு இங்கு வருகை தந்திருக்கின்ற அனைவரையும் மிகவும் பணிவோடும் அன்போடும் வரவேற்றுக் கொள்கின்றேன். இந்த பிரின்ஸ் செக்யூரிட்டி அண்ட் கன்சல்டன்சி என்ற இந்த நிறுவனம் எங்களால் கடந்த வருடம் 10ஆம் மாதம் ஆரம்பிக்கப்பட்டது. இருந்தாலும் இதனுடைய சேவைகள் இன்னும் முழுமையாக ஆரம்பிக்கப்படாத ஒரு காரணத்தினாலும் இது சம்பந்தமான ஒரு விளக்கம் அல்லது ஒரு தெளிவை மக்களுக்கு பொதுமக்களுக்கு அதில் விசேஷமாக வியாபார ஸ்தாபனங்கள், தனியார் நிறுவனங்கள், அரசு சேவை காரியாலயங்கள் மற்றும் நமது ஊரிலே தற்போது வியாபாரம் மற்றும் தனியார் துறை போன்ற விடயங்கள் மிகவும் மும்முரமாக வளர்ந்து வருகின்ற ஒரு காலகட்டத்திலே செக்யூரிட்டி, அதாவது பாதுகாப்பு என்பது மிகவும் ஒரு முக்கியமான அம்சமாக கருதப்படுகின்றது. அந்த அடிப்படையில் தான் நாங்கள் கடந்த ஆண்டு இந்த நிறுவனத்தை ஆரம்பிப்பதற்கான முன் நடவடிக்கைகளை மேற்கொண்டோம். அதில் இருந்தாலும் எங்களால் முழுமையாக இன்னும் அந்த இயக்கங்களை இயங்க முடியாமல் இருக்கின்றது. ஆரம்ப கட்ட வேலைகள் சிறிதாக 1-2 என்று சொல்லி சில சேவைகளை நாங்கள் ஆரம்பித்திருந்தாலும் அதை முழுமையாக செய்வதற்கு உங்களுடைய ஒத்துழைப்பு, பொதுமக்களுடைய, தனியார் நிறுவனங்கள், அரசு சேவை காரியாலயங்கள் மற்றும் தனி நபர் வியாபாரம் போன்ற ஸ்தாபனங்களின் உதவி எங்களுக்கு மிகவும் அவசியம் என்ற காரணத்தாலும், உங்களுக்கு எங்களால் என்ன சேவைகளை நாங்கள் செய்ய முடியும் என்ற காரணத்தினாலும் தான் நான் இந்த நிகழ்வை உங்களை அழைத்து ஒரு சிறிய ஒன்று கூடலை இன்று செய்யலாம் என்ற ஒரு நோக்கத்தில் தான் இந்த உங்களை அழைத்தேன். மீண்டும் ஒரு முறை நீங்கள் இந்த குறுகிய கால அழைப்பை ஏற்று வந்தமைக்கு நன்றியை தெரிவித்து, எங்களுடைய சேவைகள் எப்படிப்பட்டவை என்பதையும் எங்களால் உங்களுக்கு என்ன செய்ய முடியும் என்பதையும் மிகவும் சுருக்கமாக கூறி முடிக்கலாம் என்று நினைக்கின்றேன். இவ்வாறான ஒரு பிரைவேட்
செக்யூரிட்டி கம்பெனி என்பது நமது பிராந்தியத்தில் யாராலும் இதுவரையும் ஆரம்பிக்கப்படவில்லை. சில நபர்களால் சிறிய சிறிய அளவிலே இது நடந்து வருகின்ற விடயம் என்றாலும் அது அவர்களுடைய சொந்த கம்பெனியாக அல்லது சொந்த லைசனாக இருக்க முடியாது. அவர்கள் இன்னும் ஒருவருடைய கொழும்பிலோ அல்லது வெளியூர்களிலோ இருக்கின்ற ஒரு போலீஸில் உயர் பதவியில் இருந்து ரிட்டையர் பண்ணவர்கள் அல்லது ஆர்மியிலே நேவி ஏர்ஃபோர்ஸ் போன்ற முப்படைகளில் இருந்து ஓய்வு பெற்றவர்களின் லைசன்களை வைத்துத்தான் யாரும் அதை செய்து வருகின்றார்கள். நமது பிராந்தியத்திலே அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ்வுடைய பெரும் கிருபையினால் நமக்கு அந்த சந்தர்ப்பம் கிடைத்துள்ளது. நமக்கு அந்த அப்படியான ஒரு கம்பெனியை ஆரம்பிப்பதற்கு சட்டபூர்வமாக நமக்கு அந்த தகுதியை அல்லாஹ் தந்ததுக்கு மிகவும் நன்றி செலுத்த வேண்டியுள்ளது. இதில் முக்கியம் என்னவென்றால் ஒரு பிரைவேட் கம்பெனி என்பது யாராலும் ஆரம்பிக்கப்படலாம். இருந்தாலும் செக்யூரிட்டி என்று அல்லது தனிநபர் பாதுகாப்பு நிறுவனம் என்ற ஒன்றை ஆரம்பிக்க வேண்டுமென்றால் அதற்கு எம்ஓடியில், அதாவது மினிஸ்ட்ரி ஆஃப் டிஃபென்ஸ், பாதுகாப்பு அமைச்சில் ஒரு விசேஷமான ஒரு லைசனை பெற வேண்டிய ஒரு தேவை இருக்கின்றது. அதை தான் நான் சொல்கின்றேன். நமது பிராந்தியத்திலே உயர் பதவியிலே இருந்து ரிட்டையர் பண்ணவர்களுக்கு மாத்திரம்தான் அந்த சந்தர்ப்பம் இருக்கின்றது. அந்த வகையிலே நமக்கு அந்த சந்தர்ப்பம் கிடைத்துள்ளது. நாம் இந்த நமது ஊரை மையமாக கொண்டு இயங்கினாலும் அது முழு கிழக்கு மாகாணத்தையும் கவர் பண்ணக்கூடிய அல்லது கிழக்கு மாகாணத்துக்கும் நம்மளால் சேவை செய்யக்கூடிய ஒரு சந்தர்ப்பம். நான் நினைக்கின்றேன் கிழக்கு மாகாணத்திலே சில மற்ற இன சகோதரர்கள் யாருடைய கம்பெனி அது இருக்கு என்பது எனக்கு சரியாக தெரியவில்லை. ஒரு முஸ்லீமுடைய கம்பெனி இருக்குமென்று சொன்னால் அது நம்மளுடைய கம்பெனி மாத்திரம்தான் இன்று இருக்கின்றது. ஆகவே உங்களுடைய வியாபார ஸ்தாபனங்கள், நிறுவனங்கள், உங்களுடைய ஹாஸ்பிட்டல்ஸாக இருக்கலாம் அல்லது ஆஃபீஸுகளாக இருக்கலாம், இல்லாட்டி பிரைவேட் தனி நபர் வியாபாரமாக இருக்கலாம், எதுவாக இருந்தாலும் அவற்றுக்கு எங்களுடைய சேவையை நாங்கள் முழுமையாக வழங்க முடியும் என்ற ஒரு நம்பிக்கையில் தான் நான் இன்று உங்களை அழைத்திருக்கின்றேன். நீங்களும் அது சம்பந்தமாக எங்களிடம் கலந்துரையாடுங்கள். நாங்கள் எங்களால் உங்களுக்கு என்ன வகையான சேவைகளை எப்படி செய்ய முடியும். பொதுவாக பாதுகாப்பு என்று வரும்போது ஒரு செக்யூரிட்டி கார்டை தான் நமக்கு ஞாபகம் வரும். அதன் பின்னால் இருக்கின்ற ஒரு நிகழ்வு அல்லது ஒரு களவு அல்லது ஒரு கொள்ளை அல்லது ஒரு சம்பவம் நடந்ததுக்கு பின்னால் அதற்காக நீங்கள் போலீஸிலே அல்லது ஸ்போர்ட்ஸ்களில் ஏறி இறங்குகின்ற கட்டங்களில் கூட எங்களுக்கு அந்த சேவைகளை முழுமையாக உங்களுக்கு வழங்கப்படக்கூடிய சந்தர்ப்பங்கள் என்றால் இங்கே வந்திருக்கிறார்கள். என்னுடன் இருக்கின்ற சேவையிலிருந்து ஓய்வு பெற்ற அவர் இருக்கிறார், எங்களுடைய ஐபி சனுஸ் இருக்கின்றார், அலியார் இருக்கின்றார், ராஜன் அலியார் இருக்கின்றார், முகமது இருக்கின்றார், இன்னும் எத்தனையோ பேர் வருவதற்கு இருக்கின்றார்கள். இவர்களை கூடுதலாக இந்த செக்யூரிட்டி வேலைக்கு நான் கூடுதலாக போலீஸிலிருந்து விலகியவர்களை அல்லது போலீஸ் அனுபவம் உள்ளவர்களைத்தான் கூடுதலாக நான் ஈடுபடுத்தலாம் என்று திட்டமிட்டுள்ளேன். ஏனென்றால் அவர்களுக்கு எதையும் புதுசாக படித்து கொடுக்க தேவையில்லை. யூனிஃபத்தை போட்டு படுத்த இருங்கன்னு சொன்னால் அவருக்கு தெரியும் என்ன செய்யணும். அதே போல தான் ஏதாவது ஒரு சம்பவம் நடந்ததன் பிற்பாடு அல்லது சம்பவங்களின் அந்த விசாரணைகளை கூட எங்களால் மேற்கொள்ள முடியும். அதை போலீஸுக்கு போய் அவர்களுடன் அந்த முறைப்பாடுகளை செய்வது எப்படி, கோர்ட் நடவடிக்கைகளில் எப்படி ஈடுபடலாம் போன்ற பல வகையான சேவைகளையும் எங்களுக்கு செய்யக்கூடிய சந்தர்ப்பம் எங்களுக்கு கிடைத்திருக்கின்றது. ஆகவே நீங்கள் எங்களுக்கு ஒரு வியாபாரத்தை தருவது மாத்திரமல்ல, எங்களுடைய இந்த சேவையை நீங்கள் முழுமையாக பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு கூடுதலாக பேச தேவையில்லை. நான் நினைக்கின்றேன் எங்களுடைய இந்த கன்சல்டன்சி என்பது செக்யூரிட்டிங்கிறது ஒரு முதல் கட்டம், கன்சல்டன்சிங்கிறது அதன் தொடர். அந்த கன்சல்டன்சி என்று வரும்போது நாங்கள் பாதுகாப்பு சம்பந்தமாக மட்டுமல்லாமல் ஃபினான்சியல், அதாவது தம்பி சக்கி அவர்களுடைய அவருடைய எக்ஸ்பர்டைஸ் ஏரியா என்று சொல்லக்கூடிய அக்கவுண்டிங் சைடில் அவரும் சில வார்த்தைகள் உங்களிடம் பேசுவார். ஆகவே நீங்கள் எங்களுடைய சேவையை முழுமையாக பெற்றுக்கொள்வதுடன் எங்களுக்கும் ஒரு சந்தர்ப்பத்தை அளித்து எங்களுடைய இந்த நிறுவனத்தை நல்ல முறையிலே கொண்டு செல்வதற்கு உதவி செய்வீர்கள் என்று
செய்ய வேண்டும் என்று மிகவும் அன்புடன் கேட்டுக்கொண்டு இந்த இந்த புனிதமான ரமலானின் இந்த விசேஷமாக இன்றைய நாள் நமது எல்லாருக்கும் மிகவும் முக்கியமான ஒரு நாள். இந்த நாளுடைய பரக்கத்தை கொண்டும் இந்த இந்த ஒன்று கூடலின் பரக்கத்தை கொண்டும் இந்த ரமலானின் பரக்கத்தை கொண்டும் எல்லாம் வல்ல அல்லாஹ் நம்ம அனைவரைக்கும் அருள் புரிவானாக என்று கேட்டுக்கொண்டு முடிக்கின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். எங்களுடைய இந்த குறுகிய கால அழைப்பை ஏற்று இங்கு வந்திருக்கிற எல்லோருக்கும் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்வதோடு, இந்த நிறுவனத்தில் மேனேஜிங் டைரக்டராக எனது சகோதரர் ஓய்வு பெற்ற சிரேஷ்ட போலீஸ் அட்சகர் மிஸ்டர் எம் ஏ நவாஸ் அவர்கள் இருக்கிறார்கள். அடுத்தது அவர் மெயினாக செக்யூரிட்டி டிவிஷனை இங்கே இன்சார்ஜாக இருப்பார். இதோடு சேர்த்து எங்களுக்கு கன்சல்டன்ட் டிவிஷன் ஆலோசனை வழங்குற ஒரு டிவிஷன் ஒன்று இருக்குது. அதுக்கு இன்ஷா அல்லாஹ் நான் இன்சார்ஜாக இருப்பேன். அதோடு சேர்த்து மிஸ்டர் தஸ்ரீஃப், அதோட இன்னும் எங்களோட ஃபயர் அண்ட் சேஃப்டி டிவிஷன் ஒன்று இருக்குது. அதுக்கு ஃபயர் அண்ட் சேஃப்டி டிகிரி ஹோல்டர் ஆள் இருக்கிறார். அவர் ஹையஸ்ட் குவாலிஃபிகேஷன் இன் சேஃப்டி மேனேஜ்மெண்ட் அது பெற்றொருவர் இருக்கிறார். அதோட அவர் சர்டிஃபைடு ஐஎஸ்ஓ லீட் ஆடிட்டர்னு சொன்னால் உங்களுக்கு சேஃப்டி சம்பந்தமாக என்னென்ன குவாரிஸ் வரும். இப்போ உதாரணமாக பெரிய பில்டிங் எடுத்துக்கொண்டோன்னா அதில் என்னென்ன சேஃப்டி சம்பந்தமான இஷ்யூஸ் வரும், அதை எப்படி தீர்த்து கொள்ளலாம், அவ்வாறான எக்ஸ்பர்டைஸ் ஒரு ஆள் இருக்கிறார். அப்போ இவ்வாறு இந்த 3 எக்ஸ்பர்ட்டும் சேர்ந்து அதுக்கு கீழே எங்களுக்கு கீழே கொஞ்சம் டீம்ஸை நாங்கள் ஃபார்ம் பண்ணுற யோசனையோடு இருக்கிறோம். இந்த கன்சல்டன்ட் டிவிஷனில் மெயினாக கணக்கு செஞ்சு கொடுக்குற அந்த பிளானில் நாங்கள் இல்லை. மெயினாக அந்த பிளானில் இல்லை. இப்போ நான் என்ன யோசிக்கிறேன்னு சொன்னால், உதாரணமாக நீங்கள் ஒரு பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ண போறீங்க. பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறேன்னு சொன்னால் புதுசாக ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு நார்மலாக ஒரு ஃபீசிபிலிட்டி ஸ்டடி, ஒரு சாத்திய வடிதட்ட என்ன சொல்லணும்னா சாத்திய வளர்ச்சி நாம் ஒரு ஸ்டடி ஒன்று பண்ணி இதை நாங்கள் எங்களுக்கு சாத்தியமாகுமா இல்லையா, இதில் என்னென்ன எங்களுக்கு இடர்பாடுகள் இருக்குது, இதை எப்படி நாங்கள் முன்னோக்கி கொண்டு செல்லலாம், இவ்வாறான ஆலோசனை உங்களுக்கு வழங்குறது. அதாவது நீங்கள் ஒரு புதிய பிஸ்னஸ் ஒன்று ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு யோசிச்சிருக்கீங்க, இதை ஸ்டார்ட் பண்ணுறதா இல்லாட்டி இன்னொரு உங்களுக்கு ஆப்ஷன்ஸ் இருக்கும், 2-3 ஆப்ஷன்ஸ் இருக்கும். அந்த ஆப்ஷன்ஸில் நாங்கள் அந்த சாத்தியப்பாடு அதை ஆராய்ச்சி செஞ்சு உங்களுக்கு ஒரு ரிப்போர்ட்டை தருவோம். என்ன பிஸ்னஸை நீங்கள் செஞ்சால் இந்த ஏரியாவுக்கு இல்லாட்டி இந்த இதுக்கு உங்களுக்கு சாத்தியமாக வேண்டாம். அவ்வாறான ஒரு சேவை ஒன்று இருக்குது. அடுத்து நான் கொஞ்சம் குயிக்காக முடிக்க பார்க்குறேன், நோம்பு வருது டைம் ஆகுது. அடுத்தது மெயினாக நாங்கள் ஒரு பிஸ்னஸ் செஞ்சுட்டு போகிறோம். பிஸ்னஸ் ஓகே கடந்த ஒரு 4-5 வருஷமாக நல்லா போயிட்டு இருக்குது. திடீரெண்டு நாங்கள் ஓகே பேக்ல எங்களுக்கு திடீரெண்டு எங்களுக்கு லாபத்தில் குறையுது, இல்லாட்டி நிறைய பிரச்சனைகள் வருது. இப்போ பிரச்சனைகள் வந்தால் நாங்கள் அதை சொல்கிறது நார்மலாக பொட்டில் நெக்கன்னு சொல்கிறோம். பொட்டில் நெக்கன்னு சொன்னால் இப்போ உதாரணமாக இப்போ தண்ணி போத்தல் எடுத்த உடனே தண்ணி போத்தல் எல்லாம் சரியா இருக்கும், இந்த நெக் என்னது அகலம் குறையா இருக்கும். அப்போ அந்த பொட்டில் நெக் அந்த பொட்டில் நெக் அனலிசிஸ் சொல்ல என்னன்னு சொன்னால் எங்களை பிரச்சனை எங்கே இருக்கு. உதாரணமாக இதுக்குள்ள தண்ணி நாங்கள் ஊற்றின உடனே இந்த பொட்டில் நெக்குள்ள வேற கூட கொஞ்சம் ஸ்லோ குறைஞ்சிதான் பெறும். அப்போ நார்மலாக பிஸ்னஸ்ல என்ன செய்வாங்கன்னு சொன்னால் அந்த பொட்டில் நெக் அனலைஸ் பண்ணுவாங்க எங்கே எங்கள்ட பிரச்சனை இருக்குதுன்னு. இப்போ டாக்டர்கிட்ட போனால் நாங்கள் தலையீடுன்னு சொன்னால் தலையீடுக்கு 1000 காரணம் இருக்கும். அந்த காரணத்தை அனலைஸ் பண்ணுறதா மெயின் பார்ட். மருந்து கொடுக்கறது அதுக்கு ஆப்ஷன்ஸ் கணக்கரிக்கும். மருந்து கொடுக்குறா, சர்ஜரி பண்ணுறா, எங்கள் ஆப்ஷன் இருக்கும். அந்த பிரச்சனையை கண்டுபிடிக்கணும் என்ன பிரச்சனை. அவ்வாறான ஒரு சேவையை வழங்குற உதாரணமாக ஒரு நிறுவனத்தில் ஒரு பிரச்சனை இருக்குது, இந்த பிரச்சனை எங்கேருந்து வருது இல்லாட்டி என்ன பிரச்சனை, இதை எப்படி நீங்கள் சால்வ் பண்ணலாம், இவ்வாறான ஒரு சேவையை வழங்குற ஒரு சேவை இருக்குது. அடுத்தது நாங்கள் மெயினாக அக்கௌண்ட் செய்கிறேன்னு சொன்னால் உங்களோட ஆக்சுவல் பர்ஃபார்மன்ஸை மேனேஜ்மெண்ட்டுக்கு டிசிஷன் எடுக்கிறதுக்குரிய ஆக்சுவல் பர்ஃபார்மன்ஸை மட்டும்தான் தருவோம். நாங்கள் இப்போ நான் இதை ஏன் சொல்ல நினைச்சோம் ஆக்சுவல் பெர்ஃபார்மன்ஸ் என்று சொல்லி, நாங்கள் இப்போ டெக்ஸுக்கு நாங்கள் அக்கௌண்ட் செய்கிறது இதெல்லாம் ஆக்சுவலாக நாங்கள் சில நேரம் கொடுக்குறதா இல்லையாங்கிறது ஆயிடணும். ஆனால் நாங்கள் என்ன செய்வோம்னு சொன்னால் நாங்கள் உங்களோட மேனேஜ்மெண்ட் அக்கௌண்டிங் உங்களுக்கு உங்களோட ஆக்சுவல் பெர்ஃபார்மன்ஸை உங்களோட மேனேஜர்ஸுக்கு உங்களோட முகாமையாளர்களுக்கு தீர்மானங்கள் எடுக்கிறதுக்கு தேவையான தகவல்களையும் ஆலோசனைகளையும் வழங்குவோம். அவ்வாறான ஒரு சேவை ஒன்று இருக்குது. அடுத்தது மெயினாக இன்னொரு சேவை ஒன்று இருக்குது ஃபயர் அண்ட் சேஃப்டி. ஃபயர் அண்ட் சேஃப்டி உதாரணமாக எங்கட ஒரு கொமர்ஷியல் பில்டிங்கோ ஏதாவது ஒரு பில்டிங் கட்டக்கொள்ள இந்த சேஃப்டி மிக முக்கியம். அவங்களோட அப்ரூவல் தரக்கொள்ளையும் ஃபயர் அண்ட் சேஃப்டி கட்டாயம் கேட்பாங்க. எங்கள்கிட்ட இருக்கிற அந்த ஃபயர் அண்ட் சேஃப்டிக்குரிய மெம்பர் ஒரு லீட் சர்டிஃபைடு ஐஎஸ்ஓ ஆடிட்டர், அதே நேரம் ஃபயர் அண்ட் சேஃப்டி மேனேஜ்மெண்ட்ல டிகிரி ஹோல்டர். இப்போ அவர் உங்களுக்கு ஆலோசனை வழங்குவார். இந்த பில்டிங்ல எங்க நீங்க ஃபயர் அண்ட் சேஃப்டி எக்யூப்மெண்ட்ஸை வைக்கணும்,
எங்கெங்க நீங்க வச்சா இது உங்களுக்கு சர்டிபிகேஷனுக்கு இல்லாட்டி அப்ரூவலுக்கு ஈஸியா இருக்கும். அவ்வாறான ஆலோசனைகள் வழங்குற ஒரு டிவிஷனும் இருக்குது. இன்ஷா அல்லா நாங்க எல்லாரும் சொல்ற மாதிரி கஸ்டமர் இஸ் கிங். இப்ப நீங்க இல்லாம நாங்க கடையை திறந்து இல்லாட்டி ஆபீஸை திறந்து எந்த ஒரு விஷயமும் இல்லை. இப்ப நீங்க இல்லாம நாங்க சும்மா குந்திக்கணும். அப்ப உங்களோட சப்போர்ட் எங்களுக்கு கட்டாயம் முக்கியம். எங்களுக்கு ஏழுமான அளவுக்கு எங்களுக்கு சப்போர்ட் பண்ணி நாங்க வளர்றதுல உங்களுடைய பங்களிப்பு தான் மிச்சம். லீடிங் ரோல் எடுக்கிற கஸ்டமர்ஸ் தான். அப்ப நீங்க உங்களுடைய சப்போர்ட்டை எங்களுக்கு தாங்கன்னு கேட்டு இந்த வாய்ப்பளித்ததுக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும். வேற ஏதாவது உண்மையிலேயே இந்த நிறுவனம் சம்பந்தமான பல்வேறு விடயங்கள் தெளிவுகள் உங்களுக்கு கிடைத்திருக்கும் என்று நினைக்கின்றோம். இஃப்தாருக்கு இன்னும் 2-3 நிமிடங்கள் தான் இருக்கிறது. அதுக்கிடையிலே இந்த நிறுவனம் சம்பந்தமாக நீங்க ஏதாவது கேள்விகள் அல்லது தெளிவுகள் பெற வேண்டுமாக இருந்தால் கேட்டுக்கொள்ளலாம். ஜெயசன் அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும். நீண்ட நாட்களின் பின் எங்களுடைய பகுதிக்கு கிடைத்த ஒரு வரமாக இந்த குயின்ஸ் செக்யூரிட்டி அண்ட் கன்சல்டன்சி எங்களுக்கு அமையப்பெற்றுள்ளது. இது உண்மையிலே ஒரு பெரிய நிகழ்வு. இந்த பிரதேசத்தில் இவ்வாறான ஒரு நிறுவனம், இவ்வாறான ஒரு சேவை எங்களுக்கு இதுவரையும் கிடைக்கவில்லை. நாங்கள் வெளி ஊர்களில் இருந்தும் வேறு நபர்களிடமிருந்து ஒரு சப் ஏஜென்சியாக செய்து கொண்டிருந்தது. இன்ஷா அல்லாஹ் இப்பொழுது நிறைவேற இருக்கிறது. ஆகவே எல்லோரும் ஒத்துழைக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும்.